இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினெட்டு 4/2015 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி, ஜமாதுல் ஆகிர் 28ஆம் தேதி. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விபீஷணாழ்வாருக்கு நடையழகு சேவை காண்பித்தருளல். குச்சனூர் சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராக காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றின் பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். தமிழ் கடவுளுக்கு வழிகாட்டும் முருகனுக்கு, வழிகாட்டும் முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு. வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா. ஓடிவா அன்பரை தேடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா. ஓடிவா அன்பரை தேடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. வேலவா வடி வேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வழிகாட்டும் முருகனுக்கு, வழிகாட்டும் முருகனுக்கு. சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா, ஆடிவா. சிங்கார வேலுடனே ஓடிவா, ஓடிவா. சிங்கார வேலுடனே ஓடிவா, ஓடிவா. சிந்தையில நினைப்பவரை நாடிவா, உன்னை சிந்தையில நினைப்பவரை நாடிவா. இங்கே ஓடிவா, இங்கே ஓடிவா. சின்னஞ்சிறு சிவகுமரா ஓடிவா, இங்கே சின்னஞ்சிறு சிவகுமரா ஓடிவா. வேலவா வடி வேலவா, வெற்றி வேலவா. வேடனாக வந்து நின்ற வேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, வள்ளி மணாளனுக்கு, தெய்வானை லோலனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. உத்தரத்தினமே முருகையா, முருகையா. உத்தரத்தினமே முருகையா.
முகத்தவனே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முந்திவினை தீர்ப்பவனே வேலையா முந்திய வினை தீர்ப்பவனே வேலையா எங்க முந்திய வினை தீர்ப்பவனே எங்க வேலையா வேலையா வடி வேலையா முந்திய வினை தீர்ப்பவனே எங்க வேலையா முந்திய வினை தீர்ப்பவனே முந்தி வினை தீர்ப்பவனே வேலையா வேலையா வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா எங்க வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா சின்னையா வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா சின்னையா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை தேடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடி வேலவா வெற்றி வேலவா பழனி ஆண்டவா ஆறுபடி ஆண்டவா வெற்றி வேலவா வெற்றி வேலவா வெற்றி வேலவா வடி வேலவா வடி வேலவா முருகா 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 अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து 108 திருப்பதி அந்தாதி என்கின்ற அற்புதமான ஒரு நூலிலே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்கின்ற ஆச்சாரியர் 108 திவிதேசங்களை பற்றியும் ஒவ்வொரு வெண்பா பாடல்களை அருளிச் செய்துள்ளார். அந்த வரிசை கிரமத்திலே இப்பொழுது நாம் அவர் 50வது திவிதேசமாக காட்டியுள்ள திருத்தொலைவில்லிமங்கலம் என்கின்ற திவிதேசத்தை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். இது சோழ நாட்டு திவிதேசங்களுக்கு பிறகு சொல்லப்பட்ட பாண்டி நாட்டு திவிதேசங்களுக்குள்ளே 10வது திவிதேசமாக பார்க்க பெறுகின்றது. இது தற்பொழுது இரட்டை திருப்பதி என்று வழங்க பெறுகின்றது. அதற்கு காரணம் என்ன என்றால், இது 108 திவிதேசங்களிலே ஒரே திவிதேசமாக கொள்ளப்பட்டாலும் கூட இப்பொழுது அது 2 திருக்கோவில்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அதாவது மிக மிக சமீபத்திலேயே, அதாவது ஒரு தெருவனுடைய ஒரு ஆரம்பத்திலே ஒரு கோவிலும் மற்றொரு முடிவிலே ஒரு கோவிலுமாக 2 திருக்கோவில்கள் காணப்படுகின்றன. ஒரு திருக்கோவிலிலே எம்பெருமான் அரவிந்தலோச்சனன் என்று, மற்றொரு திருக்கோயிலிலே எம்பெருமான் தேவர்பிரான் என்று நின்ற திருக்கோலத்திலேயும் சேவை தருகின்றான். இப்படி 2 திருக்கோவில்கள், இவை இரண்டும் திருநெல்வேலிக்கு மிக சமீபத்திலே அமைந்துள்ளன. இது ஒரு காலத்திலே மிகவும் பாழ்பட்டு கிடந்தது. ஆனால் தற்பொழுது மிகப்பெரிய திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பெற்று புத்தம் புதிய கோவில்கள் போலே திகழ்கின்றன. அதற்கு காரணம் டிவிஎஸ் அதிபர் ஸ்ரீமான் வேணு சீனிவாசன் அவர்களுடைய பெரும் முயற்சியாலே
அவர் கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் செலவழித்து நவ திருப்பதிகளையுமே ஜீர்ணோத்தாரணம் செய்திருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக இந்த இரட்டை திருப்பதி என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 திருக்கோவில்களுக்கு அவர் செய்துள்ள திருப்பணிகள் என்பவை மிக மிக அற்புதமானவை. அதை நேரில் சென்று சேவித்தால்தான் நமக்கு அதனுடைய பெருமை தெரியும். ஒரு காலத்திலே முள்செடிகளும் பாம்புகளும் இன்னும் வவ்வால்களும் நடமாடிக்கொண்டிருந்த கோயிலாய் இருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் நீங்கி புத்தம் புதிய கோயிலாக நாம் காணும்படியாக அப்படி செய்துள்ளார் அவர். இப்படிப்பட்ட இந்த தொலைவில்லிமங்கலம் என்கிற திவிதேசம் 108 திவிதேசங்களிலே ஒரே திவிதேசமாக கொள்ளப்படுகின்றது. அதற்கு ஆழ்வார் பாசுரங்களை பாடுகின்ற பொழுது அந்த 2 திருநாமங்களையுமே அந்த பதிகத்திலே அவர் காட்டி இருக்கின்றார். அதாவது முதல்ல இருந்திருந்து அரவிந்தலோச்சனா என்றே நைந்திறங்குமே என்று திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் மலிந்திருந்து வாழ்பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் என்று கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சனா என்று இந்த திவிதேசத்து எம்பெருமானுடைய திருநாமத்தை அரவிந்தலோச்சனன் என்றே காட்டுகின்றார். அதே போல கடைசி பாசுரத்திலே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயென்று அடைந்த வன்குருகூரவர் சடகோபன் என்று நம்மாழ்வார் இந்த எம்பெருமானையே தனக்கு தந்தையாகவும் தாயாகவும் கொண்டார் என்று ஸ்பஷ்டமாக அவரே தம்முடைய திருவாக்காலே அப்படி தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகுரவர் சடகோபன் என்று தெரிவிக்கின்றார். அப்படி நம்மாழ்வார் மிக மிக உகந்த திவிதேசம் இது. ஆகையினாலேதான் இந்த திவிதேசத்திலே ஒரு நாள் ஒரு பெரிய உற்சவம் நடைபெறுகிறது. ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வார் இந்த திவிதேசத்திற்கு எழுந்தருளி இங்கே 2 திருக்கோவில்களிலுமே நம்மாழ்வார் பல மணி காலங்கள் எழுந்தருளி இருப்பார். அதே போல நம்மாழ்வார் இந்த திவிதேசத்தை விட்டு அப்படி புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கண்ணிலே நம்மாழ்வாருடைய பல்லக்கு மறையும் வரை எம்பெருமான் அப்படியே எழுந்தருளி இருந்து அதை கண்டு கொண்டிருந்த அந்த ஆழ்வாரை அருள் புரிகின்ற காட்சி அது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த திவ்யதேசமான தொலைவில்லி மங்கலம் அந்த திவ்யதேசத்தை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாசுரமிடுகிறார். வாயும் மனைவியர் பூமங்கையர்கள் எம்பிரார்க்கு ஆயுதங்கள் ஆழிமுதல் 50 தூய தொலைவில்லி மங்கலம் ஊர் என்று எம்பெருமானுக்கு மனைவியர் ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற தேவிகள். அவருக்கு ஆயுதங்கள் என்னால் எம்பெருமானுக்கு 50 அதாவது தண்டு சங்கு சக்கரம் கதை வாழ் என்று சொல்லப்படுகின்ற 5 ஆயுதங்கள். அவனுக்கு ஊர் எது என்று கேட்டால் தூய தொலைவில்லி மங்கலம் என்று அப்படி சொல்லி மேலே தோள் புருவம் மேனி என்று அவனுடைய தோள் அது எப்படிப்பட்டதுன்னா மலைவில்லி மங்கலம் கலந்தவான் என்று மலைவில் இமங்கலந்தவான் என்று தோள் மலை போல இருக்கிறதாம், புருவம் வில் போல இருக்கிறது. அவனுடைய திருமேனி இமம் என்றால் பனி, அந்த பனி படர்ந்த மேகம் போல அப்படி குளிர்ந்திருக்கிறது என்று இப்படி அந்த திருத்தொலைவில்லி மங்கலத்தினுடைய எம்பெருமானுடைய அழகை வர்ணிக்கின்ற பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் இந்த திவ்யதேசத்தை மிகவும் கொண்டாடி சொல்லுகின்றார். எம்பெருமானுக்கு தேவியர் என்னால் ஸ்ரீதேவி பூதேவி, ஆயுதங்கள் என்னால் பஞ்சாயுதங்கள் என்று சொன்னவர். உடனே ஊர் என்றால் எதை சொல்ல வேண்டும்? நியாயமாக பரமபதத்தை என்றோ சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பரமபதத்தை சொல்லாமல் அவனுக்கு ஊர் என்னால் இந்த தொலைவில்லி மங்கலம் என்று தெரிவிக்கின்றார். இந்த ஊருக்கு தொலை என்றால் தராசு, வில் என்றால் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த வில்லுக்கும் தராசுக்கும் உண்டான ஏதோ சில தொடர்புகளை வைத்து இந்த திவ்யதேசத்திற்கு தொலைவில்லி மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாக பெரியோர்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அரவிந்த லோச்சனன் மற்றும் தேவர்பிரான் என்கின்ற 2 எம்பெருமான்களையும் நாம் நிச்சயம் சென்று சேவிக்க வேண்டும். இந்த கோவில்கள் நவ திருப்பதிகளிலே 2 கோவில்களாக கருதப்பட்டாலும் கூட திவ்ய தேசங்கள் வந்து வருகின்ற பொழுது 108 திருத்தலங்களிலே இது ஒரே திவ்ய தேசமாகத்தான் கருதப்படுகிறது. அதிலும் நம்மாழ்வார் மிக மிக உகந்த திவ்ய தேசமாக இது கொள்ளப்பெறுகின்றது. நம்மாழ்வாருடைய வைகாசி உற்சவத்தின் பொழுது அங்கே 5ஆம் திருநாள் அன்று
இந்த திருத்தொலைவெள்ளி மங்கலத்து எம்பெருமான் நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தொழுகின்றார். அதாவது நம்மாழ்வாருடைய இந்த உற்சவத்தின் பொழுது அந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியை சுற்றி அமைந்துள்ள எல்லா திவ்யதேசங்களிலும் இருக்கக்கூடிய, அதாவது 9 திவ்யதேசங்களிலும் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் ஆழ்வார் சன்னதிக்கு எழுந்தொழுகின்றார்கள். அன்றைய தினம் 5ஆம் நாள் இரவு அங்கே கருட சேவை நடக்கும். நவதிருப்பதி கருட சேவை என்று மிகவும் பிரபலமான ஒரு உற்சவம் அது. அன்றைய தினம் 9 எம்பெருமான்களுக்கும் கருட சேவை நடக்கும். அது மிக ஆச்சரியமான உற்சவமாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாள்கள் நடைபெறுகின்ற உற்சவம் அது. அதிலே 5ஆம் நாள் உற்சவத்திலே இப்படி கருட சேவை உற்சவம் நடக்கிறது. அதிலே இந்த திருத்தொலைவெளி மங்கலத்திலே எழுந்தருளிருக்கின்ற 2 எம்பெருமான்களுமே அந்த ஆழ்வார் திருநகருக்கு எழுந்தருளி கருட சேவை வைபவம் கண்டருளி நம்மாழ்வாரையும் அனுகிரகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருத்தொலைவெளி மங்கலத்து எம்பெருமான்களான அரவிந்த லோச்சனன் மற்றும் தேவர் பிரான் இவர்கள் இருவரையும் நாம் சேவித்து எல்லா நலன்களையும் பெறுவோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.